ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கத்திரிக்காய் போன வாரம் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன். இந்த கத்திரிக்காயை பார்த்த உடனே இந்த கத்திரிக்காயை வச்சு ஆந்திரா அந்த குத்தி வெங்காய ட்ரை காய் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டஃபிங் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்த உடனே அந்த காய் செய்யணும்னு ஒரு ஆசை. அது பொதுவாக நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு காய் மேம்பொடி பண்ணியிருந்தேன். அந்த காய் மேம்பொடி எப்படி பண்ணுறேன் சார், அது போடுங்க, தனியாக ஒரு வீடியோ போடுங்க நீங்கள். ஸோ அந்த மேம்பொடியும் பண்ணி இந்த கத்திரிக்காயும் பண்ணுறேன். அது நான் பண்ணுற மேம்பொடி நீங்கள் எந்த காய்க்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது வாங்க இதுக்கு ஸ்டஃபிங்க்கு முதல்ல வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். இப்போ எங்கிட்ட ஒரு 1/2 kg கத்திரிக்காய், இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் நல்லா வாங்கி இது மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 kg கத்திரிக்காய் என்கிட்ட தயாராக இருக்குது. ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், பேன் வைக்கிறேன். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான ஸ்டஃபிங் இப்போது நம்ம வச்ச பேன் நல்லா சுட்டுடுத்து. நான் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். ஒரு வாட்டி வறுத்துக்கிறேன். ஃப்ளேமுக்கு லோ கொண்டு போயிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேமில் நல்ல பருப்புகளை செவக்க வருங்க. பருப்பெல்லாம் ஒரு 40% வறுபட்டிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, எல்லாம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு. இது வரைக்கும் நான் போட்டிருக்கிற பொருள் எல்லாமே. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 மிளகு, ஒரு பிஞ்ச் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 1 டீஸ்பூன் கடுகு, வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன் 2 டீஸ்பூன், அதையும் சேர்த்தேன். இதிலே ஒரு துண்டு புளி. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏன்னா பேன் நல்லா ஓவர் சூடாக இருக்குது. அதனால் நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு, கல்லுப்பு. நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன், லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட். நீங்கள் சப்போஸ் இது வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட் போட்டிங்கன்னா அது 1 வாரம் 10 நாள் வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை, நார்மல் கோகோனட்னா நார்மல் கோகோனட்டை நல்லா செவக்க வறுத்துட்டு சேருங்க. ஒரு 3, 6, 8 காஞ்ச மிளகாய் கிளிடுறேன். இந்த மிளகா வெயிலில் நல்லா காஞ்ச மிளகா, அதனால் 2 மினிட்ஸில் நல்லா வறுபடும். இந்த பொடியை அப்படியே நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் போடாமல் இருந்தால் 1 மாதமே யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள். இது வந்து நான் ஆந்திரா டைப்பில் பண்ணியிருக்கேன். நார்மல் காய் பொடி அப்படின்னா இதில் இருக்கிற தேங்காயும் புளியை விட்டுட்டு மற்ற எல்லாமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுதான் நார்மல். அன்றைக்கி நான் சேர்த்த காய்ப்பொடி அதுதான். அது நார்மலாகவே எங்கள் வீட்டில் வறுத்து நாங்கள் எப்பயுமே வச்சுருப்போம் கையில். எந்த காய்க்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் இருக்கிற புளியும் தேங்காயை மட்டும் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி நல்லா வறுபட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஒரு 95% நரன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொடியாக திரிச்சுப்போம். பல்ஸில் ஓட்டணும், ஃபுல்லாக ஓட்டக்கூடாது. ஏன்னா தேங்காயும் எள்ளு இருக்கிறதுனால ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா போய் கீழே போய் உட்காந்துரும், எண்ணெய் வந்துடும். அது வரக்கூடாது. இப்போ ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். நான் மறுபடியும் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், கடாய் வைக்கிறேன். நம்ம கடாய் சுட்டுடுத்து ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது நார்மல் நம்மளோட கடலை எண்ணெய்.
எண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இல்லை ஒரு ஸ்பூன் உப்பு. ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காயை தண்ணிலேருந்து எடுத்து சேர்க்கணும். ஃப்ளேமு லோ டு மீடியம் இருக்கு. எல்லா கத்திரிக்காயிலையும் அந்த எண்ணெய் நல்லா கோட்டார மாதிரி நல்ல ஒரு வாட்டி பரட்டி விட்டு ஒரு 2 to 3 minutes ஓப்பன் குக்கிங் அப்படியே குக் பண்ணு. நம்ம ஒரு 2 to 3 minutes ஓப்பன் குக்கிங் குக் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி பரட்டிட்டு மூடி போட்டு குக் பண்ணு. இந்த கத்திரிக்காய் ஃபுல்லா வெந்துடணும். இதில் பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுது. இங்கே பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்துடுத்து பாருங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக வெந்துடணும். இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் இந்த கத்திரிக்காய். இப்போ நான் இந்த வறுக்கும் போது கருவேப்பிலை கடைசியாக சேர்த்தேன். சும்மா ஒரு 4 இலை. இதெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து. ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை பல்ஸில் ஓட்டி குறை அரைச்சி எடுத்துன்னு வரேன். இந்த மாதிரி நல்லா பல்ஸில் ஓட்டி 95% நரன்னு எடுத்துருங்க. இந்த மாதிரி பாருங்க. பல்ஸில் ஓட்டுறதுனால மிக்சியில் ஓட்ட கூட செய்யாது. தேங்காய் இருக்குது, எள் இருக்குது, பட் ஒட்டாது. பல்ஸில் ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக வரும். நான் சொன்ன மாதிரி இந்த பொடி எந்த காய்க்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேம்பொடியாக அந்த புளியும் தேங்காயை மட்டும் மற்ற காய்களுக்கு அவாய்ட் பண்ணிக்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து. இந்த வெந்த கத்திரிக்காயில் இந்த பொடி இருக்குல்ல, மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில்லப் பண்ண முடியும் பண்ணிவிட்டு நல்லா கையில் வச்சுக்கோ. ரொம்ப இந்த மாதிரி அமுக்கி இந்த மாதிரி செட் பண்ணிக்க. எல்லா காயும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கத்திரிக்காய்க்கு நம்ம அந்த கத்திரிக்காய் வதக்கின அந்த எண்ணெய் இருக்குது. இது எண்ணெய் தண்ணி ரெண்டு சேர்ந்து இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சுடட்டும். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டேன். நான் அரைச்ச பொடி இவ்வளோதான் மிச்சம். ஒரு வேளைக்கு கரெக்டாக இதையும் இப்போ சேர்த்துருவோம். இதில் உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த குவான்டிட்டியை டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் உங்களால். ஆல்மோஸ்ட் டன். சும்மா ஒரு தாளிப்பு போட்டு ஒரு 2 minutes வதக்கி எடுத்தால் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் குக்குடு எவ்ரி திங். நான் சொன்னேன்ல, அந்த கத்திரிக்காயிலேருந்து வந்த தண்ணி எண்ணெய் அந்த தண்ணியோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா சுடட்டும். தண்ணியோட சலசலப்பு அடங்கிடுத்து. எண்ணெயும் நல்லா சுட்டுருக்கு. நான் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்லாயின் இருக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த ஸ்பூனில், கருவேப்பிலை, நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுறேன். நம்மளோட பருப்புலாம் நல்லா சவக்க வறுபட்டு இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் சேர்த்து இந்த பேலன்ஸ் பொடி இருந்ததுல்ல, இந்த பேலன்ஸ் பொடியும் தூவி லோ ஃப்ளேமில் ஒரு 2 minutes இருக்கட்டும். நல்லா இந்த மாதிரி மேலே கறி நல்லா பரட்டி விட்டுறேன். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச ஒரு ஸ்டஃப்டு பிரிஞ்சால், ஆக்சுவலாக குத்தி வெங்காயம் ட்ரை ரோஸ்ட். இது ஆக்சுவலாக
ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்தோட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது தவிர வேறு உலகத்தில் எதுவுமே வேணாம். நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் பொரியல், நம்ம ஆந்திரா ஸ்டைலில் செஞ்ச ஒரு ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கத்திரிக்காய் பொரியல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அதில் ஐஸ்வர்யம் அந்த பொடி வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அந்த பொடி நான் செஞ்சுருக்கேன். ஸோ எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே வியூஸ் இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடக்கூடிய உந்து சக்தியாக இருக்கும். லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Lakshpojana.